கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே, இந்த 6ஆம் நாளிலே, இந்த நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பானதாகும், கொஞ்சம் மாறுபட்டதான தலைப்பாகும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே அது வித்தியாசமும் சிரமமான விஷயமா இருந்தது. நான் எப்படி அதை மேற்கொண்டேன், அன்றைய வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, மன்னித்தல் என்பது மிகவும் சிரமமான விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மன்னிக்கப்பட்டு விட்டோம். ஆண்டவர் நம்மளை எப்படி மன்னித்தார்? கொல்கதாவிலே தன்னுடைய இரண்டு கரங்களை வைத்தவராய், உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதவராய், அரை நிர்வாணமாய் நம் தேவன் தன்னுடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம்மளை மன்னித்து நம்மளை விலை கொடுத்து வாங்கினார். மன்னித்தல், மன்னிக்கப்படுதல் இரண்டுமே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள அந்த உறவிலே கோர்வையாய் செல்ல வேண்டும். நாம் எப்போதெல்லாம் ஜெபிக்கின்றோமோ நாம் மன்னிக்கப்படுகிறோம். அதே போல நாம் எப்போதெல்லாம் ஜெபிக்கிறோமோ நாம் மன்னிப்போம். 2 விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் சார்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய மன்னிப்பை எப்படி சார்ந்து கொள்வது? நாம் அவருக்கு எதிராக அநேக பாவங்களை செய்திருக்கிறோம், அநேக தப்பிதங்களை செய்திருக்கிறோம், அநேக மீறுதல்களை செய்திருக்கிறோம். என்னதான் நாம் மீறுதல்கள் செய்திருந்தாலும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, முதலாவது அவர் நம்மை மன்னிக்கிறார். அதற்கு பிறகு எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்மை மன்னிப்பதிலே கூட அவர் நீதியா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், மற்றவர்களை மன்னியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில இது மிகவும் கடினமாக இருந்தது, மிகவும் கடினம். மற்றவர்களை மன்னித்தல் என்பது நான் அதை எப்படி செய்தேன்? ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியானவரோட துணை கொண்டு செய்தேன். ஒவ்வொரு முறையும் நான் மற்றவர்கள் மீது கோபப்படும் போதோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இல்லை கல்லே, நீ அவங்க மீது கோபப்படக்கூடாது. ஏனென்றால் ஒரு முக்கிய குறிப்பு நான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் எப்போதெல்லாம் மற்றவர்கள் மேல் கோபம் கொள்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே காரியம், அவர் நம்மை மன்னித்தார், பிறகு ஏன் நாம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடாது? சுலபமான விஷயமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருக்கிறோம், அவருக்கு எதிராக செய்திருக்கிறோம், இந்த உலகத்தை படைத்தவருக்கு எதிராக நாம் செய்திருக்கிறோம். ஆனால் நம்மால் ஏன் மன்னிக்க முடியவில்லை? அவர் நம்மை மன்னித்திருக்கிறாரே, நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். ஏனென்றால் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் மன்னிப்பதிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்தீர், அதே போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தப்பிதங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தப்பிதங்களை நீக்குவதற்கு
நீர் ஆண்டவரே நீதி உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க கடவுள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரோட துணை கொண்டு உம்முடைய வார்த்தை கொண்டு இதை நாங்கள் செய்ய கர்த்தர் ஆண்டவரே அருள் புரிவீராக. எல்லா துதி கன மகிமை முதலுக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென்.